எல்லாருக்கும் வணக்கம். சிறடிக்கு ஆசை சீரியலில் வீட்டில் மிகப்பெரிய குண்டு பூகம்பம்னு கூட சொல்லலாம், வெடிக்கிற சம்பவங்கள் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அதாங்க வீட்டில் நம்ம சுருதி இப்படிலாம் பேசுவான்னு நினச்சி கூட பார்க்கல. பாட்டி சரி, அண்ணாமலையும் சரி, எல்லாருமே பயங்கர சாக்கு. அதுதான் மிகப்பெரிய சம்பவம். இப்போ வீட்டில் விஜயாவுக்கு இது பெரிய தலைவலியாக கூட இருக்குதுன்னு சொல்லலாம். ஆமாங்க, வீட்டில் ஒரே குழப்பம். சுருதி என்னடானா கோவப்பட்டுட்டா, அவன் ரவி கண்ணீர் விடுதான். இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாங்க பொங்கல் செலிப்ரேஷன்லாம் கிராமத்துக்கு போய் பாட்டியோட ஊரில் ஃபேமிலியோடு போய் அண்ணாமலை விஜயா எல்லோரும் சேர்ந்து கொண்டாடிட்டு நிறைய போட்டிகளில் கூட கலந்து வெற்றி பெற்றுட்டு ஜோடியாக சந்தோஷமாக ஊருக்கு வந்தாங்க. ஊருக்கு வந்ததோட இப்போ தான் பாட்டி கொஞ்சம் ரிலாக்ஸாக எல்லோரும் போகும்போது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, தனித்தனியாக வந்தீங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பிறகு எல்லோரும் ஒன்றா ஆகிட்டீங்க. இதே எனக்கு போதும்ப்பா அப்படின்னு மிகப்பெரிய சந்தோஷத்தில் நம்ம பாட்டி இருக்காங்க. அதை தொடர்ந்து தான் பாட்டி ஒரு ஆசையை மட்டும் லைட்டாக வீட்டில் சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, நான் என் கொள்ளு பேரங்களை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் குண்டை தூக்கி போட்டுட்டாங்க. அதோட பூகம்பம் பயங்கரமாக வெடிச்சிட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னா, பாட்டி எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க கலகலப்பாக. அந்த ஊருக்கு போயிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சதை பற்றி, சந்தோஷமாக ஊருக்கு வந்ததை பற்றி பாட்டி அண்ணாமலை ஹாலில் எல்லோரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் 2 பேர் என்ன பண்ணுறான், வெளியிலேருந்து தொட்டில் தூக்கிட்டு வரான். அதுவும் மரத்தொட்டில், பாப்பா தொட்டில் போடுறது அவள் ஊரில் பாட்டிக்குள்ளே தான். பாட்டி ஒரு 2 பேர் விட்டு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கு. அவங்க 2 பேரும் வாசலில் உள்ளே திணிக்க முடியாமல் தொட்டில் திணிச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம முத்து எந்திரிச்சு போய் ஹாலில் இருந்து போய், யாருங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, தொட்டில் கொண்டு வந்திருக்கோம் சார் அப்படின்னா. உடனே முத்து சொல்கிறாரு, இங்கெல்லாம் எந்த குழந்தையும் கிடையாத, தொட்டில்லாம் அங்கே கிடையாது சார் அப்படின்னு சொல்லதும் பாட்டி சொல்கிறாங்க, டேய் முத்து, அது நான் தாண்டா கொண்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்னதும் உடனே முத்து, எவ்வளவுங்க அங்கேருந்து கொண்டு வந்ததுக்கு அப்படின்னு கேட்டோடனே 1000 ரூபான்னு சொல்கிறானுவோ. 1000 ரூபான்னு முத்து 1000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு, உள்ளே கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு. அவங்க என்ன செய்கிறாங்க, நேராக ஹாலில் கொண்டு வந்து எல்லார் நாடியும் வச்சுட்டு உரமாக வச்சுட்டு கிளம்பிடுறானுவோ. இதுக்கப்புறம் தான் பாட்டி, இங்கே எதுக்கு பாட்டி தொட்டில், இங்கே தான் குழந்தையே இல்லையே அப்படின்னு முத்து விளையாட்டாக கேட்குறாப்புல. கேட்டதுக்கப்புறம் தான் பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா, உங்கள் 3 பேரையும் என் பேர பசங்களை இந்த தொட்டிலில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்டு தாளாட்டினோம். அதே மாதிரி என் கொள்ளு பேரங்களையும் இந்த தொட்டில் தான் போடணும்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. அதான் இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். இங்கே தான் இப்போ பேரன்களே இல்லையே உனக்கு அப்படின்னு நம்ம முத்து சொல்லவும், இந்த தொட்டில் நீங்கள் டெய்லி பார்க்க தான் உங்களுக்கு குழந்தைகளை பெற்றுக்கணுன்ற ஆசை வரும். அதுக்கு தான் இந்த தொட்டில் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு பாட்டி ஒரு ஆசையோடு சொல்கிறாங்க. பாட்டி எவ்வளோ ஆசையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஆசையாக அந்த பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சுருதி போட்டால் பாருங்கள் பெரிய குண்டு, பூகம்பமே வெடித்த மாதிரி இருந்துச்சு வீட்டில். என்னென்னா சுருதி சொல்கிறா, நான் வாடகத்தாய் மூலமாக தான் நான் பிள்ளையை பெற்றுக்கணுன்னு இருக்கேன், ஆனால் ரவி தான் ஒத்துக்கிட மாட்டேக்கான் அப்படின்னு சொன்னதும் வீட்டில் நிலநடுக்கமே வந்த மாதிரி எல்லாரும் சுருதியை அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியும் சுருதி எதுவுமே தெரியாத மாதிரி, ஆமாம், நான் வாடகத்தாய் மூலமாக தான் பிள்ளை பெற்றுக்கிட போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன ஊசி குத்துனா கூட எனக்கு பயங்கரமாக வலிக்கும். குழந்தை பெற்றுக்கிற வழியெல்லாம் நினச்சாலே என்னால் முடியலை. ஒரு டப்பிங் ரூமில் அப்படி தான் ஒருத்தங்களுக்கு டப்பிங் கொடுத்தேன் பிரசவ வலிக்கு. அவங்களுக்கு டப்பிங் கொடுக்கும்போதே எனக்கு அவ்வளோ வலி. ஆனால் அவங்க நடித்ததுக்கே இப்படின்னா அப்போ நம்மளாம் பெற்றுக்கிட்டோம்னா எப்படி இருக்கும்? அதனால் நான் தான் வாடகத்தாய் மூலமாக தான் பிள்ளை பெற்றுக்கிட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் தான் பாட்டி ஃபீலிங் ஆகி, ஏம்மா அப்படி சொல்கிற, வலி தானே உனக்கு பிரச்சனை, அதெல்லாம் பிள்ளை உண்டான பிறகு அந்த குழந்தை எப்படி நல்லா பிறக்கணுன்ற உனக்கு என்ன தான் இருக்குமே தவிர வழிலாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்கிறா. ஆனாலும் இவ கேட்காம சுருதி கோவத்தில், சரி எனக்கு வேலைக்கு நேரம் ஆகிட்டு அப்படின்ட்டு கிளம்பிடுறா. ரவி, நீ என்னையை வந்து ட்ராப் பண்ணு, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு ரவியையும் கூட்டிக்கிட்டு நம்ம சுருதி கிளம்பவும், அதுக்கப்புறம் வேகமாக வந்து பாட்டி, டேய் ரவி இங்கே வாடா, எதையுமே கொஞ்சம் யோசித்து செய்யுங்கடா, அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுத்துறாதீங்க சரியா அப்படின்னு நம்ம பாட்டி பக்குவமாக ரவிகிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க.